ஒரு பச்சை புல்வெளி மலைமேல் ஜொலிக்கும் ஏரிக்கரையில் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருந்தது. இயேசு பேசிக் கொண்டிருந்தார். மீகா அங்கே நின்று கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு சின்ன கூடை இருந்தது. வா, இவ்வளவு பேர்! மீகா ஆச்சரியமாக நினைத்தான். இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. எல்லோரும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வந்திருந்தார்கள். நேரம் செல்லச் செல்ல மக்களின் வயிறுகள் குரல் கொடுக்க ஆரம்பித்தன. ஓ, எல்லாருக்கும் பசிக்குது போல, மீகா மெதுவாக சொன்னான். அவன் தனது கூடையை பார்த்தான். மீகா கூடையை திறந்தான். அதற்குள் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தன. இது எல்லோருக்கும் போதாதே. என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்குது. மீகா மெதுவாக சொன்னான். அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. நான் உதவலாம் இல்லையா? ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு மீகா இயேசுவின் அருகே நடந்தான். 2 கைகளாலும் கூடையை பிடித்துக்கொண்டு அவன் மென்மையாக சொன்னான். இயேசுவே, என்னிடம் அதிகம் இல்லை. ஆனா இதை உங்களுக்குத் தர்றேன். இயேசு சிரித்தார். அன்பாக சிரித்தார். அவர் அப்பங்களை வானத்தை நோக்கி உயர்த்தினார். எல்லோரும் அமைதியாக பார்த்தார்கள். நன்றி தேவனே, இயேசு சொன்னார். அப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. உணவு பகிரப்படத் தொடங்கியது. அப்பங்களும் மீன்களும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. பார், இன்னும் இருக்கு. உணவு முடிவே இல்ல. கூடைகள் காலியாகவே இல்லை. குடும்பங்கள் புல்லில் உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். சிரிப்பு, மகிழ்ச்சி மலை முழுவதும் நிரம்பியது. மீகாவும் மற்றவர்களுடன் உட்கார்ந்து சந்தோஷமாக அப்பம் சாப்பிட்டான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகும் இன்னும் உணவு மிச்சமாக இருந்தது. மீகா ஆச்சரியமாக பார்த்தான். வா, எல்லோரும் நிறைந்த பிறகும் உணவு மீது இருந்துச்சு. சூரியன் மெதுவாக மறைந்தது. மீகா மகிழ்ச்சியான மனதுடன் வீட்டிற்கு நடந்தான். அந்த நாள் அவன் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். நான் என் மதிய உணவை பகிர்ந்தேன். மீகா சிரித்துக்கொண்டே சொன்னான். இயேசு ஒரு அற்புதம் செய்தார். நீ இயேசுவுக்கு உன்னிடம் இருப்பதை கொடுத்தால் அவர் அதை அற்புதமாக மாற்றுவார்.